சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்வர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். தடைகள் நிறைந்த வாழ்க்கையாகவே நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தடைகள் இல்லாத எதிலும் வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோமாய் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்கு உத்திரவாதம் உன் சாயப்பா தருகிறேன். இதை கேட்கும் போதே மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு அகலும். இதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. இதோ உனக்கான வேலைகள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி தடை பெற்ற காரியமெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் பார்த்து செய்வேன். நானே முன் நின்று எல்லாமே உனக்கு நடத்தி வைப்பேன். இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். அதற்கு நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையில்தான் நல்ல வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத் தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான். முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை, ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள். வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர் இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது. மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விடுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார். இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல,
மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக சந்திக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கிக் கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும், உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் சக்தியை, தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை.
எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம், உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான், அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி
மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். எனவே என் குழந்தையே, வாழ்க்கையை சுவாரஸ்யமே இல்லாமல் நடைப்பிணமாக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதே. நீ சொல்லும் இந்த சொல் என் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் இருக்கும் பொழுது இந்த சொல்லை வாயால் கூட சொல்லாதே, மனதால் கூட எண்ணாதே. உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. மனதை வீணடிக்காதே, கலங்க வைக்காதே. நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் இலகாமல் இருக்குமா? என் பிள்ளையின் பொக்கிஷம் அல்லவா நீ? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கண் கலங்கும் பொழுது நான் அப்படியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன் என்று எப்படி உன்னால் எண்ண முடிகிறது? உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கான நல்ல வாழ்க்கையை, நல்ல நிகழ்வுகளை, மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளை தேடி தேடியே உனக்கு தருவேன். அதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு புரிய வேண்டாமா? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைக்கவே உனக்கு சோதனைகளை தருகிறேன் என்பது புரிந்து கொள். வீணாக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. முக்கியமாக உன் சாயப்பாவையும் கலங்க வைக்காதே. நான் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன்.
உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதை நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கும் பொழுது அது தவறாது. தவற விடவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய கர்ம வினை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிடம் உண்டு. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வலிமையும் உன் சாயப்பாவிடம் உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா? பின் ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உன் சாயப்பாவின் மனதை வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? மறந்தும் கூட இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தாதே. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்று முழுமையாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். இனி நடக்கப் போவது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை சாயப்பா நிச்சயமாக செய்வார் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதுக்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியானதாகவே மாறும். உன் மனதிற்கு இனிதானதாகவே அந்த வாழ்க்கை மாறிவிடும். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். மன உறுதியோடு இருக்கும் யாராக இருந்தாலும் அருவியைப் போல் தன் வழியை தானே உருவாக்கிக் கொள்வான். நீயும் நான் கண்டெடுத்த பொக்கிஷமான பிள்ளையல்லவா? உன்னுடைய வழியை நீயே தீர்மானித்துக்கொள். எந்த வழியில் சென்றால் உன் வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று நீயே முடிவெடுத்து செயல்படு.